கடம்பூர் அரண்மனையிலிருந்து வேட்டைக்கு வந்தப்போ வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனும் ஒரு காட்டு பன்றியும் சிறுத்தை புலியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு வழியா காட்டு பன்றிய அவங்க ரெண்டு பேரும் போராடி கொல்றாங்க. அந்த சிறுத்தை அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நந்தினியும் மணிமேகலையும் நீராடிக்கிட்டு இருந்த குளத்துல போய் அவங்கள தாக்க போகுது. அவங்கள காப்பாத்துறதுக்காக ஆதித்த கரிகாலன் அம்பு விட்டு அந்த சிறுத்தையை கொல்ல பாக்குறான். அப்புறம் குளத்துல இருந்து நந்தினிய வந்தியத்தேவனும் மணிமேகலைய ஆதித்த கரிகாலரும் சுமந்து போய் கரையில சேர்க்கறாங்க. நந்தினி தன்னை தூக்கிட்டு வந்த வந்தியத்தேவன் கிட்ட நாளை நள்ளிரவுல அந்த புறத்துக்கு வந்து என்ன பாருங்கன்னு சொல்றா. வந்தியத்தேவன் திகைச்சு போறான். இதத்தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கேட்க போறது 4வது பாகத்தோட இறுதி பகுதி. இன்னும் கடைசி பாகமான 5வது பாகம் மட்டும் மீதி இருக்கு. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 45. நீ என் சகோதரி. நந்தினியும் வந்தியத்தேவனும் நின்ற இடத்தை அணுகி இளவரசரும் மணிமேகலையும் வந்து சேர்ந்தார்கள். அருகில் வரும் வரையில் இளவரசர் வந்தியத்தேவனை நோக்கிய வண்ணம் வந்தார். கிட்ட வந்ததும் நந்தினியை ஏறிட்டு பார்த்தார். அவளுடைய கன்னத்திலும் தோளிலும் சிவந்த கோடுகள் போன்ற காயங்களிலிருந்து ரத்தம் கசிவதை பார்த்தார். ஐயோ, உங்களை அந்த பாழாய்ப்போன புலி காயப்படுத்தி விட்டதா என்ன என்று கேட்டார். ஆமையா, அந்த புலி என் உடம்பைத்தான் காயப்படுத்தியது, நெஞ்சிலே காயம் உண்டாக்கவில்லை என்றாள் நந்தினி. இந்த வார்த்தைகள் கரிகாலருடைய நெஞ்சிலே பாய்ந்தன. அவர் மேலே எதுவும் சொல்லுவதற்குள் மணிமேகலை நந்தினியின் அருகில் பதட்டத்துடன் சென்று, ஆமக்கா, நன்றாக கீறி விட்டிருக்கிறதே, நல்ல வேளையாக நான் அஞ்சனம் கொண்டு வந்திருக்கிறேன், வாருங்கள் போட்டு விடுகிறேன், உடனே போட்டால் காயம் சீக்கிரம் குணமாகிவிடும் என்றாள். உடனே நந்தினி, தங்காய், இந்த மாதிரி காயங்கள் எனக்கு சர்வ சாதாரணம், எத்தனையோ காயங்கள் பட்டு ஆறி இருக்கின்றன, நெஞ்சில் படும் காயத்தை ஆற்ற ஏதாவது அஞ்சனம் இருக்கிறதா சொல் என்றாள். ஓ, இருக்கிறது அக்கா, அதுவும் இருக்கிறது என்று மணிமேகலை சொல்லிவிட்டு நந்தினியை கையை பிடித்து அழைத்து கொண்டு பளிங்கு மண்டபத்துக்குள் சென்றாள். இளவரசரும் வந்தியத்தேவனும் சிறிது பின்னால் சென்று மண்டபத்துக்கு அருகில் ஒரு விசாலமான மாமரத்தின் அடியில் அமைந்திருந்த சலவைக்கல் மேடையில் அமர்ந்தார்கள். ஐயா, எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. அதிக நேரம் தங்கினால் கந்தமாறனும் அவனுடைய தந்தையும் ஏதாவது தவறாக எண்ணிக்கொள்ளலாம் என்றான் வந்தியத்தேவன். யார் வேணுமானாலும் தவறாக எண்ணிக்கொள்ளட்டும், நம் தலையை வாங்கி விடுவார்களா என்ன? இந்த பெண்கள் நம்மை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ளாமல் இருந்தால் போதும், அவர்கள் வந்ததும் சொல்லிக்கொண்டு புறப்படலாம் என்றார் இளவரசர். சற்று நேரத்துக்கெல்லாம் நந்தினியும் மணிமேகலையும் புதிய ஆடைகள் அணிந்து அலங்கரித்து கொண்டு வந்தார்கள். நந்தினியின் கன்னத்திலும் தோளிலும் இரத்த காயம் தெரியாதபடி அஞ்சனம் தடவியிருந்தது. உங்களிடம் விடை பெற்றுக் கொண்டு போவதற்காக காத்திருந்தோம் என்றார் கரிகாலர். நன்றாயிருக்கிறது, உச்சி வேளைக்கு மேல் ஆகிவிட்டது, எங்களுடன் இருந்து உணவருந்தி விட்டுத்தான் போக வேண்டும். இந்த நேரத்தில் உங்களை போக விட்டுவிட்டால் சம்புவரையர் மகள் என்னை மன்னிக்கவே மாட்டாள் என்றாள் பழுவூர் ராணி. உடனே கரிகாலர், ஒரு நிபந்தனையின் பேரில் இருக்கிறோம். உங்களுடைய காயத்துக்கு அஞ்சனம் தடவி இருக்கிறாள் மணிமேகலை. நெஞ்சின் காயத்துக்கும் ஏதோ அஞ்சனம் இருக்கிறது என்று சொன்னாள் அல்லவா, அது என்ன அஞ்சனம் என்பதை தெரிவித்தால் இருக்கிறோம் என்றார். அவளை கேட்காமல் நாமே அதை ஊகித்துச் சொல்ல பார்க்கலாமே என்றாள் நந்தினி. ஒருவேளை காலப்போக்கினால் ஏற்படும் மறதியை சொல்லியிருக்கலாம் என்றார் கரிகாலர். அதுவாக இருக்க முடியாது, காலப்போக்கினால் மாறாத நெஞ்சு புண்ணும் உண்டு அல்லவா என்றாள் நந்தினி. உடனே வந்தியத்தேவன், பெண்களின் விஷயத்தில் நெஞ்சு புண்ணுக்கு ஒரு நல்ல அஞ்சனம் இருக்கிறது, அதுதான் கண்ணீர் என்றான். பெண்களை கேவலப்படுத்த சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும் என்று வல்லத்து இளவரசர் காத்திருந்தார். ஆனால் அவர் சொல்வது சரியல்ல. சில விதமான நெஞ்சு காயங்கள் ஏற்பட்டுவிட்டால் கண்ணீர் விடும் சக்தியே போய்விடுகிறது, பிறகு அது அஞ்சனமாக எவ்விதம் பயன்படக்கூடும் என்றாள் நந்தினி. சரி, நாங்கள் இருவரும் சொன்னது சரியில்லை என்றால் நீங்கள் உங்கள் ஊகத்தை சொல்லுங்கள் என்றான் வந்தியத்தேவன். அதற்கென்ன, சொல்கிறேன். தங்காய், நீ குறிப்பிடும் அஞ்சனம் செவியின் மூலமாக நெஞ்சுக்கு போவதல்லவா? நீ இசையைத்தானே நெஞ்சின் காயத்துக்கு அஞ்சனம் என்று சொல்கிறாய்
என்று கேட்டாள் நந்தினி. ஆமாக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று மணிமேகலை கேட்டாள். நான் தான் மந்திரக்காரி என்று சொல்லியிருக்கிறேனே. பிறர் மனதில் உள்ளதை அறியும் சக்தி எனக்கு உண்டு. ஐயா, நீங்கள் இருவரும் இன்னிசையின் அந்த அபூர்வ சக்தியை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று நந்தினி கேட்டாள். ஆமாம், அதை ஊகிக்க முடியாமல் போனது எங்கள் தவறு என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். மணிமேகலை இசைக்கலையில் தேர்ந்தவள் என்றும் நன்றாக யாழ் வாசிப்பாள் என்றும் கந்தமாறன் கூறியதும் நினைவுக்கு வருகிறது என்றார் கரிகாலர். ஆம், மணிமேகலையின் இசைத்திறனை பற்றி அவர் கூறியது உண்மைதான். மணிமேகலை யாழ் கூட எடுத்து வந்திருக்கிறாள். ஐயா, பேதை பெண்களாகிய எங்களை இன்று புலிக்கு உணவாகாமல் நீங்கள் காப்பாற்றினீர்கள். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? எங்களுடன் உணவருந்திவிட்டு மணிமேகலையின் இசை அமுதையும் அருந்திவிட்டுத்தான் தாங்கள் போக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் நந்தினி. வந்தியத்தேவன் அதற்கு இணங்க வேண்டாம் என்று இளவரசருக்கு சமிக்ஞை செய்தான். அதை அவர் கவனிக்கவே இல்லை. இளவரசிகளின் சித்தம் எங்கள் பாக்கியம் என்றார் கரிகாலர். மணிமேகலை, உன் மனோரதம் நிறைவேறிவிட்டது. சமையல் ஆகிவிட்டதா என்று போய் பார். இல்லாவிடில் சற்று துரிதப்படுத்து என்று ஏவினாள் நந்தினி. மணிமேகலை எழுந்து சமையல் நடந்த இடத்தை நோக்கி சென்றாள். அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் எழுந்து நின்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அதை நந்தினி கவனித்துவிட்டு, எனக்கு பிறருடைய மனதில் உள்ளதை அறியும் மந்திர சக்தி உண்டு என்று சொன்னேன் அல்லவா? இப்போது அதை பரீட்சை பார்க்க விரும்புகிறேன். வல்லத்து இளவரசரின் மனதில் இப்போது உள்ள எண்ணத்தை சொல்லட்டுமா என்று கேட்டாள். கரிகாலர் சிரித்துக்கொண்டே, சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார். அந்த புலியை கொன்று இந்த பெண்களை காப்பாற்றியது பெருந்தவறு என்று பச்சாதாபப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் அந்த புலியின் வயிற்றுக்குள் போயிருந்தால் மிக்க நன்றாயிருந்திருக்கும் என்றும் எண்ணமிடுகிறார் என்று கூறினாள் நந்தினி. அதை கேட்ட கரிகாலர் மேலும் சிரித்துக்கொண்டே, நண்பா, நீ இப்படி எண்ணமிடுகிறாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, அப்படி நான் எண்ணவில்லை. ஆனால் புலியை பற்றியும் இவர்களை பற்றியும் எண்ணியது உண்மைதான். இவர்களிடம் அகப்பட்டு கொண்ட புலி எப்படி உயிரோடு தப்பி பிழைத்தது என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றார். என்ன தம்பி உளறுகிறாய்? புலி தப்பி பிழைத்ததா? மறுபடியுமா? செத்த புலியின் உடல் தண்ணீரில் மிதந்ததே, அது எங்கே என்று இளவரசரும் எழுந்து நின்று கேட்டார். அதோ பாருங்கள் என்று வந்தியத்தேவன் சுட்டிக்காட்டினான். அவன் காட்டிய திசையில் அந்த சிறுத்தை படகின் முனையை முன்னங்கால்களினால் பற்றி கொண்டு படகில் ஏற முயன்று கொண்டிருந்தது. ஆஹா, இந்த புலியின் உயிர் வெகு கெட்டி என்றார் கரிகாலர். ஐயா, வாருங்கள், போய் அதை கொன்றுவிட்டு வரலாம். காயம்பட்ட புலியை உயிரோடு விடுவது தவறு என்றான் வல்லவரையன். வானர் குலத்து வீரரே, நீங்கள் 2 வீரர்கள் ஒரு காயம்பட்ட புலிக்காக ஏன் சிரமப்பட வேண்டும்? நான் மணிமேகலையை கூப்பிடுகிறேன். அவள் தன் கையில் உள்ள சிறிய கத்தியினால் புலியை கொன்றுவிட்டு வருவாள் என்றாள் நந்தினி. உடனே வந்தியத்தேவன், மணிமேகலையை அனுப்பலாம். ஆனால் அந்த பெண் ஒருவேளை காயம்பட்ட புலிக்கும் அஞ்சனம் தடவி பிழைக்க வைத்து கொண்டு வந்து விட்டால் என்ன செய்கிறது என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான். என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டார் இளவரசர். காயம்பட்ட புலியின் தலையை வெட்டி கொண்டு வந்து பழுவூர் அரசியின் காலடியில் சமர்ப்பிக்கலாமா என்று யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவன் விடுவிடு என்று நடந்தான். உடனே இளவரசர், அந்த மூடன் சொன்னதை கேட்டீர்களா? காயம்பட்ட புலியின் தலையை வெட்ட ரொம்ப வீரம் வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டே சிரிக்கத் தொடங்கியவர் நந்தினியின் முகத்தை பார்த்துவிட்டு பாதியில் சிரிப்பை நிறுத்தினார். அதை பற்றி தாங்கள் அல்லவோ அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்றாள் நந்தினி. அதை கேட்டு கரிகாலரின் தேகமெல்லாம் சிலிர்த்தது. தளதளத்த குரலில், நந்தினி, கந்தமாறனிடம் நீ ஓலை கொடுத்து அனுப்பினாய். அதனாலேதான் நான் இவ்விடம் வந்தேன். இல்லாவிட்டால் வந்திருக்கவே மாட்டேன் என்றார். என்னுடைய வேண்டுகோளுக்கு இத்தனை காலம் கழித்தாவது மதிப்பு கொடுத்தீர்களே, மிக்க வந்தனம் என்றாள் நந்தினி. சென்று போனதையெல்லாம் நீ மறந்து விட்டாய் என்று நினைத்தேன். அதனாலேதான் ஓலை அனுப்பினாய் என்று கருதினேன் என்று ஆதித்த கரிகாலன் கூறியதும், சென்றதையெல்லாம் மறக்க முடியுமா ஐயா? நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா என்று கேட்டாள் நந்தினி. மறக்க முடியாதுதான், ஆனாலும் மறக்க முடியவில்லை. நீ கண்ணீருடன் என்னிடம் ஒரு வரம் கேட்டாய். அதை நான் கொடுக்க முடியவில்லை. அந்த சமயத்தில் நான் ஏதோ வெறி கொண்டிருந்தேன். அதையெல்லாம் நான் இன்னமும் மறக்கவில்லைதான். ஆனால் எதற்காக ஓலை கொடுத்து அனுப்பினாய்? எதற்காக என்னை இவ்விடம் வரச் சொன்னாய் என்று கேட்டார் இளவரசர். ஐயா, தஞ்சாவூருக்கு தாங்கள் 3 ஆண்டுகளாக வரவில்லை. நோய்வாய்ப்பட்டிருக்கும் தங்கள் தந்தையை பார்க்கவும் வரவில்லை. நந்தினி இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, அவர் எனக்கு மட்டும் தந்தை அல்ல நந்தினி என்றான் ஆதித்த கரிகாலன். ஆம், இளைய பிராட்டிக்கும் தந்தைதான், பொன்னியின் செல்வருக்கும் தந்தைதான். ஆயினும் தங்களை பார்க்காததுதான் தங்கள் தந்தைக்கு பெருங்குறையாக இருக்கிறது. தாங்கள் வராததற்கு காரணம் நான் என்று
சக்கரவர்த்தியிடம் யாரோ சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அவர் என்னை பார்ப்பதே கிடையாது. ஐயா, எனக்கு ஏற்கனவே தாங்கள் செய்த தீங்கெல்லாம் போதாதா? இந்த பழி வேறு எனக்கு ஏற்பட வேண்டுமா? என்று கேட்டாள் நந்தினி. ஆனால் அது உண்மைதானே. உன் காரணமாகத்தான் நான் தஞ்சைக்கு வரவில்லை என்றான் ஆதித்த கரிகாலன். அப்படியானால் நான் தஞ்சையை விட்டு போய்விடுகிறேன். தாங்கள் தஞ்சைக்கு வந்து தங்கள் தந்தையின் சிம்மாசனத்தில் அமர்ந்து மகுடம் சூட்டிக்கொண்டு என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே, நந்தினி, அது ஒரு நாளும் நடக்காத காரியம். எனக்கு சிம்மாசனத்தில் இப்போது ஆசை இல்லை. மதுராந்தகத்தேவன் சிம்மாசனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்யத்தின் மணிமகுடத்தை சூடிக்கொண்டு ஆளட்டும். கரிகாலன் இப்படி கூறியதும், ஐயா, மதுராந்தகரை தங்களுக்கு நன்றாக தெரியும். அவரால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு நாள் கூட ஆள முடியாது என்றாள் நந்தினி. அவனால் ஆள முடியாவிட்டால் அவனுக்கு உதவி செய்ய பழுவேட்டரையர்கள் இருக்கிறார்கள். நீயும் இருக்கிறாய் என்றான் கரிகாலன். ஐயா, தங்கள் விருப்பம் இப்போது எனக்கு நன்றாக தெரிகிறது. நான் தஞ்சையிலிருந்து பழுவூர் அரண்மனையிலிருந்து போய்விடுகிறேன். தாங்கள் தஞ்சைக்கு வந்து இல்லை இல்லை, நீ தவறாக எண்ணுகிறாய். எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. உனக்கு நான் முன்னம் செய்த குற்றமெல்லாம் போதும். பழுவூர் அரண்மனையிலிருந்து உன்னை துரத்திய பாதகத்தையும் சேர்த்து நான் கட்டிக்கொள்ள வேண்டாம். சென்று போனதையெல்லாம் மறக்க முடியாது என்று உன் நெஞ்சத்தில் உள்ள காயத்தை பற்றி நீ சொன்னாய். என் நெஞ்சத்திலும் காயம் பட்டிருக்கிறது. என்னாலும் மறக்க முடியவில்லை என்றான் கரிகாலன். மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் மன்னிக்க முடியாதா? நான் செய்த குற்றங்களை இத்தனை காலம் கழித்த பிறகும் மன்னிக்க முடியாதா என்று கேட்டாள் நந்தினி. நந்தினி, நான் மன்னிக்கும்படியாக நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை. குற்றம் செய்தவன் நான். காஞ்சியிலிருந்து புறப்பட்ட போது கூட உன்னிடம் மன்னிப்பு கேட்டு பெறலாம் என்ற எண்ணத்துடன் தான் கிளம்பினேன். ஆனால் வழியில் நான் அறிந்த ஒரு செய்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கவே என்னை தகுதியற்றவனாக்கிவிட்டது. கோமகனே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பது எந்த வகையிலும் தகுதியற்றதுதான். தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நான் பெற்ற தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட ஒரு அனாதை பெண். இல்லை நந்தினி, நீ அனாதை பெண்ணே அல்ல. உன்னிடம் எப்படி உண்மையை சொல்லுவது என்று நான் தயங்குகிறேன். கரிகாலன் இப்படி கூறியதும், இந்த பேதை பெண்ணிடம் தாங்கள் எதை வேண்டுமானாலும் தயங்காமல் சொல்லலாம். வழியோடு போகிறவர்கள் எல்லாரும் ஏதோ என்னிடம் சொல்ல துணிகிறார்கள். என்னை வம்புக்கு இழுத்து அவமதிக்கிறார்கள். தாங்கள் எப்போதும் என்னிடம் கருணை காட்டி வந்திருக்கிறீர்கள். பழையாறை இளைய பிராட்டியோடு கூட எனக்காக சிறு பிராயத்தில் சண்டை பிடித்திருக்கிறீர்கள். நந்தினி இப்படி கூறியதும், நந்தினி, நீயும் என் சகோதரிதான். இளைய பிராட்டியைப் போல நீயும் என் சகோதரி. நான் உன் சகோதரன் என்றான் கரிகாலன். கோமகனே, நான் இன்னொருவரை மணந்ததிலிருந்து என்னை தங்கள் சகோதரியாக பாவிக்கிறீர்கள். அது தங்கள் குலத்தின் பெருமைக்கு உகந்ததுதான். ஆனால் சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை, மூவுலகும் ஆள பிறந்தவரை நான் எவ்வாறு என் சகோதரராக கருத முடியும் என்றாள் நந்தினி. நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை நந்தினி. உண்மையாகவே நீ என் சகோதரி. மூவுலகும் ஆளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி. கரிகாலன் இப்படி கூறியதும் நந்தினி கலகலவென்று சிரித்தாள். தங்களுடைய சித்தம் குழம்பி இருக்கிறதா, அல்லது எனக்குத்தான் பைத்தியம் பிடித்திருக்கிறதா தெரியவில்லை என்று கூறினாள். உனக்கு சித்த பிரமையும் இல்லை, பைத்தியமும் இல்லை. நீ 5 வயது பெண்ணாக இருந்தது முதலாக உன்னுடைய முகத்தை நான் பார்த்திருக்கிறேன். உன்னுடைய முகத்தில் ஜொலித்த இணையில்லாத அழகைக் கண்டு வியந்திருக்கிறேன். அதற்கு காரணம் மட்டும் இப்போதுதான் தெரிந்தது. சோழ குலத்திலே வாழ்க்கைப்பட்டவர்களிலே வைதும்பராஜன் மகள் கல்யாணிக்கு இணையான அழகுடையவர் யாரும் இல்லை என்பது உலக பிரசித்தம். அவர் என் பாட்டி. இன்னமும் பழையாறையில் உயிரோடு இருந்து வருகிறார். 70 வயது ஆன பிறகும் அவர் முகத்தில் விளங்கும் தெய்வீகமான அழகு கண்களை கூசச் செய்யும். அவருடைய அழகெல்லாம் இப்போது உன்னிடம்தான் தஞ்சம் புகுந்திருக்கிறது. அது என்னிடம் இல்லை, இளைய பிராட்டியிடமும் இல்லை, அருள்மொழியிடமும் இல்லை. என் தந்தையின் மூலமாக உன்னிடத்தே தான் வந்திருக்கிறது. கரிகாலன் இப்படி கூறியதை கேட்டதும், ஐயா, இது என்ன சொல்கிறீர்கள்? உண்மையிலேயே எனக்கு சித்த கோளாறுதான் போலிருக்கிறது. அல்லது என் காதுகளிலே ஏதேனும் கோளாறாக இருக்க வேண்டும். இல்லை நந்தினி, இல்லை. சித்த கோளாறும் இல்லை, உன் காதிலே கோளாறும் இல்லை. நீ என் தந்தையின் மகள். ஆகையால் என் சகோதரி. சக்கரவர்த்தி என் அன்னையை மணப்பதற்கு முன்னால் ஈழ நாட்டைச் சேர்ந்த ஒரு தீவிலே ஒரு மாதரசியை காதலித்து கந்தர்வ மணம் புரிந்து கொண்டார். அவளுடைய புதல்வி நீ. ஆகையால் என் சகோதரி என்று கரிகாலர் ஆதுரம் ததும்பிய குரலிலே கூறினார். நந்தினி பெருந்திகைப்பு அடைந்தவளைப் போல சிறிது நேரம் ஆதித்த கரிகாலரை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவளுடைய முகத்தில் தெளிவு தோன்றியது. ஐயா, இந்த செய்தியைத்தானா தாங்கள் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு அறிந்தீர்கள் என்று கேட்டாள். ஆம் நந்தினி, அதை அறிந்ததும்
ஏற்கனவே விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் எனக்கு விளங்கின. கோமகனே, தங்களுக்கு இந்த செய்தியை வழியிலே சொன்னவர் யார்? வல்லத்து இளவரசரா? என்று கேட்டாள் நந்தினி. அவன்தான். ஆனால் அவனாகச் சொல்லவில்லை. இளைய பிராட்டி குந்தவை அவனிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறாள் என்றார் கரிகாலன். ஆஹா! தங்களையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு ஆதி நாளிலிருந்து எத்தனையோ சூழ்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் முடிந்த பாடில்லை. நீ நினைப்பது தவறு நந்தினி. இதில் சூழ்ச்சி ஒன்றுமில்லை. சிறு வயதிலிருந்தே உன்னையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி செய்த முயற்சிகள் எனக்கு புரியாமல் இருந்தன. அதற்காக நான் அளவில்லாத கோபமும் அடைந்தேன். அவர் எவ்வளவு பயங்கரமான விபத்திலிருந்து நம்மை தடுத்து காப்பாற்றினார் என்று இப்போதுதான் தெரிகிறது. ஆனால் உண்மையை அவர்கள் அப்போதே சொல்லியிருக்கலாம். சொல்லாத காரணத்தினால் உனக்கு பெரும் அநீதி செய்தார்கள். எனக்கும் தீங்கு செய்து விட்டார்கள். போனது போகட்டும். சென்றதையெல்லாம் நாம் இருவரும் மறந்து விடுவோம். மறக்க முடியாவிட்டாலும் மன்னித்து விடுவோம். கரிகாலன் இப்படி கூறியதும், ஐயா, வல்லத்து இளவரசர் வழியில் தங்களை சந்தித்து இந்த கதையை மட்டும்தான் சொன்னாரா, இல்லை இன்னும் ஏதாவது சொன்னாரா என்று நந்தினி கேட்டாள். உடனே, இதை கதை என்று ஏன் கூறுகிறாய் நந்தினி? உனக்கு இதில் நம்பிக்கை இல்லையா என்றார் ஆதித்த கரிகாலர். தாங்கள் கூறிய செய்தி அவ்வளவு எளிதாக நம்பக்கூடியதா? சக்கரவர்த்தியின் குமாரியாக பிறந்து நான் இந்த கதியை அடைந்திருக்க முடியுமா? இவ்வளவு கொடுமையான துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்க முடியுமா? வந்தியத்தேவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும். இது மட்டும்தான் அவர் சொன்னாரா? வேறு ஒன்றும் சொல்லவில்லையா என்றாள் நந்தினி. கரிகாலர் சிறிது தயங்கிவிட்டு, ஆம், இன்னொரு செய்தியும் சொன்னான். நீ பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்திருப்பதாகச் சொன்னான். சோழ குலத்தையே கருவறுத்துவிட கங்கணம் கட்டிக்கொண்டிருப்பதாகவும் சொன்னான். அதற்காக பிடியில் மீன் சின்னம் உள்ள கொலைவாள் ஒன்றை நீ வைத்து பூஜித்து வருவதாகவும் சொன்னான். கொள்ளிடக்கரை காட்டில் ஒரு சிறுவனை வைத்து மணிமகுடம் சூட்டியதாகவும் கூறினான். நந்தினி, அதையெல்லாம் இனி நீ மறந்துவிடு. சோழர் குலத்தின் பெருமைக்கெல்லாம் என்னைப் போலவே நீயும் உரிமை உள்ளவள். நீ சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வி, எங்கள் அருமை சகோதரி. உனக்கு இதுவரை செய்த அநீதிகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்வதே என்னுடைய முதல் கடமையாக இனி வைத்துக் கொள்ளுவேன். நல்ல வேளையாக ஒரு காட்டுப்பன்றியும் ஒரு சிறுத்தை புலியும் இன்றைக்கு நான் இங்கே வந்து உன்னிடம் இப்படி பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன என்றான் கரிகாலன். உடனே நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, காட்டு மிருகங்கள் பொல்லாதவைதான். ஆனால் மனிதர்களைப் போல் அவ்வளவு கொடுமை செய்யக்கூடியவை அல்ல. இது இன்றைக்குத்தான் எனக்கு நன்கு தெரிந்தது என்றாள். சகோதரி, சென்று போனதையெல்லாம் மறக்க முடியுமா என்று சற்று முன்னால் நீ சொன்னாய். அதை நானும் ஒப்புக்கொண்டேன். மறக்க முடியாவிட்டாலும் மன்னிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அதற்கு நீ மறுமொழி சொல்லவில்லையே என்றான் கரிகாலன். கோமகனே, தாங்கள் இதற்கு முன்னால் எனக்கு செய்த துரோகங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவேன். ஆனால் இன்றைக்கு செய்த துரோகத்தை என்றைக்கும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது என்றாள் நந்தினி. இன்றைக்கு நான் என்ன செய்தேன்? நான் அறிந்து ஒரு துரோகமும் உனக்கு செய்யவில்லையே என்றான் கரிகாலன். சொல்லுகிறேன். அதோ வருகிறானே அந்த தூர்த்தனை பாருங்கள் என்றாள் நந்தினி. யார், வல்லவரையனையா சொல்லுகிறாய் என்று கேட்டான் ஆதித்த கரிகாலன். ஆமாம், புலியின் தலையை கொண்டு வராமல் வெறுங்கையுடனே வருகிறானே அவன்தான். அவன் ஒரு நாள் தஞ்சையில் என்னை பார்த்தான். என் பாதம் அவன் பேரில் பட்டால் அதை ஒரு பாக்கியமாக கருதுவேன் என்று சொன்னான். ஆனால் நான் அவனை என் காலால் தொட்டு உதைக்க கூட இஷ்டப்படவில்லை. அவனுடைய நீசத்தனமான எண்ணத்துக்கு நான் இணங்காததற்காகத்தான் தங்களிடம் இத்தகைய பயங்கரமான கற்பனைகளை புனைந்து சொல்லியிருக்கிறான். நான் விரும்பினால் தங்களுடைய தலையையே கொண்டு வந்து விடுவதாக உறுதி கூறினான். இதையெல்லாம் தங்களிடம் நான் சொல்லிவிடப் போகிறேனோ என்று அவனுக்கு பயம். அதற்காகவே தாங்கள் கடம்பூர் மாளிகைக்கு வராமல் வழியிலேயே தடுத்துவிட பார்த்தான். அதனாலேயே தங்களுடன் இணைபிரியாமல் சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நீசன், நான் காலினாலே தொடுவதற்கு கூட விரும்பாதவன், அவன் என் உடம்பு முழுவதையும் அணைத்து தூக்கி கரையேற்றும்படி செய்தீர்கள். அதை பார்த்து கொண்டும் இருந்தீர்கள். இதை நான் மறக்க முடியுமா, அல்லது மன்னிக்கத்தான் முடியுமா என்று கேட்டாள் நந்தினி. இவ்விதம் கண்களில் கோபக்கனலுடன் நந்தினி கூறி வந்த பயங்கரமான மொழிகளை கேட்டு கரிகாலருடைய தலை உண்மையிலேயே சுழலத் தொடங்கியது. சகோதரி நந்தினி, நீ சொல்லுவது உண்மையாக இருக்க முடியுமா? எதை நம்புவதென்று எனக்கு மெய்யாகவே தெரியவில்லை. வந்தியத்தேவன் அவ்வளவு நீசனாக இருக்கக்கூடுமா? அவனுக்கு இந்த பேதை பெண் மணிமேகலையை திருமணம் செய்விப்பது என்று சற்று நேரத்துக்கு முன்னால் கூட எண்ணினேனே என்றார் கரிகாலர்.
ஐயா, நான் சொல்வதை மட்டும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். எப்போதுமே அவசரப்பட்டு தாங்கள் காரியம் செய்து விடுவீர்கள். இந்த தடவை அப்படி செய்ய வேண்டாம். 2 நாள் பொறுத்திருந்து இவருடைய நடவடிக்கைகளை கவனித்து வாருங்கள். அப்புறம் தாங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்றாள் நந்தினி. அத்தியாயம் 46. படகு நகர்ந்தது. வந்தியத்தேவன் ஒரு பக்கத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்தான். மற்றொரு புறத்தில் மணிமேகலை, அக்கா, உணவு சித்தமாயிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நெருங்கி வந்து கொண்டிருந்தாள். கரிகாலர் இருபுறமும் பார்த்துவிட்டு, நந்தினி, என்னை கடம்பூர் மாளிகைக்கு வரவேண்டாம் என்று தடுக்க வந்தியத்தேவன் மட்டும் முயலவில்லை. ஆழ்வார்க்கடியான் என்னும் வைஷ்ணவனும் அதே மாதிரி செய்தியை கொண்டு வந்தானே. என் தந்தையின் உயிர் நண்பரும் என் பக்திக்குரியவருமான முதல் மந்திரி அனிருத்தரும் சொல்லி அனுப்பினாரே என்றான். முதல் மந்திரி அனிருத்தர் தங்கள் தந்தையின் பிராண சிநேகிதர். ஆகையினால் தங்கள் தந்தையின் பிராணனை தானே அபகரிக்க பார்க்கிறார். தங்களுடைய பக்திக்கு உரியவர். ஆகையால் தங்களுக்கு அடுத்த பட்டம் இல்லாமல் செய்ய பார்க்கிறார். அப்புறம் அந்த வைஷ்ணவன் ஆழ்வார்க்கடியானின் சகோதரி நான் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். நந்தினி இப்படி கூறியதும், உண்மையாகவே நீ அவனுக்கு உடன் பிறந்த சகோதரியா? அந்த கதையை என்னை நம்பச் சொல்கிறாயா என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். நானும் அந்த கதையை நம்பவில்லை. தங்களை நம்புமாறு சொல்லவும் இல்லை. அவனுடைய தந்தையின் வீட்டில் நான் வளர்ந்து வந்தேன். ஆகையால் அவன் என்னை சகோதரி என்று அழைத்து வந்தான். என்னை ஆண்டாளின் அவதாரம் என்று அந்த வைஷ்ணவன் சொல்வது வழக்கம். ஊர் ஊராக அவனுடன் நான் சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்ப வேண்டும் என்று அவனுக்கு ஆசை. நான் அவனை கல்யாணம் செய்து கொண்டு தம்பதிகளாக பாசுரம் பாடிக்கொண்டு ஊர் ஊராக போக வேண்டும் என்பதும் அவன் ஆசை. வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்ய நான் பல குழந்தைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதும் அவனுடைய விருப்பம். நந்தினி இப்படி கூறியதும், சீச்சி, அந்த குரங்கு மூஞ்சி திருமலை எங்கே, நீ எங்கே? உன்னை அவன் தனக்கு மனைவி உன்னை அவன் தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினானா என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். ஆமையா, அது என் துரதிருஷ்டம். நான் பிறந்த வேளை அப்படி. என்னை நெருங்கி வரும் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கெட்ட எண்ணத்துடனேயே என்னை நெருங்குகிறார்கள். நந்தினி இப்படி கூறியதும், கிழவன் பழுவேட்டரையனுடைய புத்தி போன பாட்டில் மற்றவர்களைப் பற்றி நீ ஏன் சொல்ல வேண்டும் என்று ஆதித்த கரிகாலன் கூறியதும், கோமகனே, பழுவேட்டரையரை பற்றி என் காதில் பட தூஷணையாக எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் என்னிடம் ஆசை கொண்டார். என்னை உலகமறிய மணந்து கொண்டார். அனாதை பெண்ணாயிருந்த என்னை அவருடைய திருமாளிகையில் பட்டத்து ராணியாக்கி பெருமைப்படுத்தினார். நான் அவரிடம் அளவில்லாத நன்றியுடையவள். ஆனால் அவருடன் நான் மனைவியாக வாழ்க்கை நடத்தவில்லை ஐயா. நான் ஏழை குடியில் பிறந்தவள். பிறந்த உடனே கைவிடப்பட்டவள். ஆயினும் என்னுடைய நெஞ்சை ஒரே ஒருவருக்குத்தான் அர்ப்பணம் செய்தேன். அதை ஒரு நாளும் நான் மாற்றிக் கொண்டதில்லை என்றாள் நந்தினி. நந்தினி, அந்த பாக்கியசாலி யார்? சரி, வேண்டாம், அதை சொல்ல வேண்டாம். நீ யார்? உண்மையைச் சொல். நீ என் தந்தையின் மகள் இல்லாவிட்டால், என் சகோதரி இல்லாவிட்டால், ஆழ்வார்க்கடியாருடன் கூட பிறந்தவளும் இல்லை என்றால், பிறகு யார்? அதை மட்டும் சொல்லிவிடு. நந்தினி, அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் என்றார் கரிகாலர். அப்போது மிக சமீபத்தில் வந்துவிட்ட வல்லவரையனை பார்த்து பழுவூர் ராணி, ஐயா, இது என்ன வெறுங்கையுடனே திரும்பி வந்திருக்கிறீர்கள்? புலியின் தலை எங்கே என்று கேட்டாள். தேவி, புலியின் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை என்று வந்தியத்தேவன் கூறியதும், ஆஹா, இவ்வளவுதானா உமது வீரம்? உமது முன்னோர்களின் வீரத்தை பற்றி பாட்டுகள் எல்லாம் சொன்னீரே. 3 குலத்து வேந்தர்களின் தலைகளை பறித்து கழனியில் நடவு நட்டார்கள் என்று சொன்னீரே. நந்தினி இப்படி கேட்டதும், அது என்ன அப்படிப்பட்ட பாடல் என்று கரிகாலர் கேட்டார். ஐயா, நீர் சொல்கிறீரா, நான் சொல்லட்டுமா என்று நந்தினி வந்தியத்தேவனை பார்த்து கேட்டாள். ராணி, அப்படி ஒரு பாடல் சொன்னதாக எனக்கு ஞாபகமே இல்லையே என்றான் வந்தியத்தேவன். உமக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கேளுங்கள் ஐயா. சேனை தழையாக்கி செங்குருதி நீர் தேக்கி ஆனை மிதித்த அருஞ்சேற்றில் மானபரன் பாவேந்தர் தம்வேந்தன் வாணன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி. எப்படி இருக்கிறது பாட்டு? கோமகனே, தாங்கள் பாண்டியன் ஒருவனுடைய தலையை மட்டுமே கொண்டீர்கள். இந்த வீரருடைய முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய தலைகளை பறித்து கொண்டு வந்து கழனியில் நடவு நட்டார்களாம். நந்தினி இப்படி கூறியதும் கரிகாலனுடைய முகத்தில் அருவருப்பும் குரோதமும் தாண்டவமாடின. நல்ல உழவு, நல்ல நடவு என்று சொல்லிவிட்டு அவர் இடி இடி என்று வாய்விட்டு சிரித்தார். வந்தியத்தேவனால் கரிகாலருடைய முகத்தையே ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அவன் தட்டு தடுமாறி, தேவி, இத்தகைய பாடல் ஒன்றை தங்களிடம் நான் சொல்லவே இல்லையே என்றான். அதனால் என்ன?
ஏற்கனவே தெரிந்து கொண்டிராவிட்டால் உமது குலத்தின் பெருமையை இப்போதாவது தெரிந்து கொள்ளும். அவ்வாறு முக்குலத்து வேந்தர்களின் முடிகளை பறித்து நட்ட வம்சத்தில் கேவலம் காயம்பட்ட புலி ஒன்றின் தலையை கொண்டு வர முடியவில்லையே என்றாள் நந்தினி. தேவி, காயம்பட்ட அந்த புலி செத்து தொலைந்து போய்விட்டது. செத்த புலியின் தலையை வெட்ட நான் விரும்பவில்லை. வந்தியத்தேவன் இப்படி கூறியதும், அது எப்படி? புலி தத்தி தத்தி படகில் ஏறியதை நான் பார்த்தேனே என்றார் கரிகாலர். நான் தான் அந்த காட்சியை தங்களுக்கு காட்டினேன். படகில் ஏறி படுத்துக்கொண்ட பிறகு அது செத்துப் போயிருக்கிறது. பழுவூர் இளையராணியின் திருமேனியை காயப்படுத்தி விட்டோமே என்ற பச்சாதாபத்தினால் அது உயிரை விட்டுவிட்டதோ என்னவோ என்றான் வந்தியத்தேவன். கரிகாலனுடைய முகத்தில் கடுகடுப்பு சிறிது தணிந்து புன்னகை அரும்பியது. ஆனால் அது தண்ணீரிலேயே செத்துப் போயிருக்கலாமே, படகில் ஏறி சாக வேண்டியதில்லையே என்றார் கரிகாலர். என்னைப் போல அதற்கும் தண்ணீரை கண்டால் பிடிப்பதில்லை போலிருக்கிறது. எல்லா சாவுகளிலும் தண்ணீரிலே சாவதுதான் எனக்கு பயமாயிருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். ஆயினும் சற்று முன்னால் தைரியமாக தண்ணீரில் குதித்து விட்டீரே, இந்த பேதை பெண்களின் பேரில் அவ்வளவு கருணை போலிருக்கிறது என்றாள் நந்தினி. தேவி, தண்ணீரை காட்டிலும் எனக்கு பெண்களை கண்டால் அதிக பயம் உண்டாகிறது. ஆனாலும் இளவரசருடைய வற்புறுத்தலுக்காகத்தான் குதித்தேன். உண்மையில் அப்படி குதித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இப்போது தெரிகிறது என்றான் வல்லவரையன். ஆமாம், நீர் தண்ணீரில் விழுந்து சாவது பற்றித்தான் உமக்கு பயம். பிறரை மூழ்கடித்து சாகச் செய்வது பற்றி உமக்கு பயமே இல்லை என்றாள் நந்தினி. இந்த பேச்சுக்கள் ஒன்றும் மணிமேகலைக்கு பிடிக்கவில்லை என்பது அவளுடைய முகபாவத்திலிருந்து நன்கு தெரிந்தது. அக்கா, சமைத்த உணவு ஆறிப்போய்விடும், வாருங்கள் போகலாம் என்றாள். நால்வரும் பளிங்கு மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள். அப்போது இடையிடையே மணிமேகலை வந்தியத்தேவனை நோக்கினாள். அவனுடைய மனதில் ஏதோ சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், இளவரசரும் நந்தினியும் அவனுக்கு ஏதோ தொல்லை கொடுக்கிறார்கள் என்றும் அவள் அறிந்து கொண்டாள். யார் தங்களுக்கு எதிராக பேசினாலும் நான் தங்களுடைய கட்சியில் இருப்பேன், கவலைப்பட வேண்டாம் என்று தன்னுடைய கண்களின் மூலம் வந்தியத்தேவனுக்கு ஆறுதல் கூற முயன்றாள். ஆனால் வந்தியத்தேவனோ அவள் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவன் கவலை கடலில் அடியோடு மூழ்கி போனவனாக காணப்பட்டான். நந்தினி தேவியின் வஞ்சக வார்த்தைகளும் வந்தியத்தேவன் மீது அவள் சுமத்திய பயங்கரமான பழியும் இந்த கதையை தொடர்ந்து படித்து வரும் நேயர்களுக்கு அருவருப்பை அளித்திருக்கக்கூடியது இயல்பே ஆகும். மனிதர்களின் குணாதிசயங்கள் பரம்பரை காரணமாக இரத்தத்தில் ஊறியுள்ள இயல்புகளில் அமைகின்றன. சூழ்நிலையினாலும் பழக்க வழக்கங்களினாலும் வாழ்க்கை அனுபவங்களினாலும் மாறுதலடைகின்றன. ஊமையும் செவிடுமான மந்தாகினி காட்டிலே பெரும்பாலும் வாழ்ந்திருந்தவள். மந்தாகினியின் புதல்வியாகிய நந்தினியிடம் தாயின் குணாதிசயங்கள் பல இயற்கையிலேயே தோன்றியிருந்தன. ஆனாலும் அவளுடைய தாயை உலகம் வஞ்சித்ததை காட்டிலும் மகளை அதிகமாக வஞ்சித்தது. பெற்ற தாயினாலும் அவள் கைவிடப்பட்டாள். பிறர் வீட்டில் வளர்ந்தாள். காட்டு மிருகங்களினால் அன்னைக்கு ஏற்பட்ட தொல்லைகளை காட்டிலும் நாட்டு மனிதர்களால் மகள் அதிக கொடுமைகளுக்கு உள்ளானாள். இளம் வயதில் அரச குலத்தினரால் அதிகம் அவமதிக்கப்பட்டதெல்லாம் அவளுடைய நெஞ்சில் வைரம் பாய்ந்து நிலைத்து விஷத்தினும் கொடிய துவேஷமாக மாறியது. துவேஷத்துக்கு மாற்று அளிக்கக்கூடிய அன்பு எனும் அமுதம் அவளுக்கு கிட்டவில்லை. அவள் யார் யாரிடம் அன்பு வைத்தாளோ அவர்கள் ஒன்று அவளை அலட்சியம் செய்து புறக்கணித்தார்கள், அல்லது துரதிருஷ்டத்துக்கு உள்ளாகி மாண்டு போனார்கள். அவள் தன் வாழ்க்கையில் பட்ட அல்லல்களும் ஏமாற்றங்களும் பயங்கர அனுபவங்களும் அவளுடைய உள்ளத்திலிருந்து இரக்கம், அன்பு முதலிய மிருதுவான பண்புகளை அடியோடு துடைத்து இரும்பினும் கல்லினும் கடினமாக்கியிருந்தன. இக்கதையில் இனி வரப்போகும் நிகழ்ச்சிகளை நன்கு அறிந்து கொள்வதற்கு இந்த குணாதிசய விளக்கத்தை இங்கே குறிப்பிடுவது அவசியம் என்று கருதி எழுதியிருக்கிறோம். உணவருந்தும் வேளையிலும் அவர்களுக்குள் உற்சாகமான பேச்சு எதுவும் நடைபெறவில்லை. கரிகாலரும் வந்தியத்தேவனும் அவரவர்களுடைய கவலையிலேயே ஆழ்ந்திருந்தார்கள். இதனால் மணிமேகலைக்குத்தான் மிக்க ஆதங்கமாயிருந்தது. நந்தினியையும் வந்தியத்தேவனையும் சேர்த்து பார்த்தபோது ஏற்பட்ட வேதனையை அவளுடைய குழந்தை உள்ளம் உடனே மறந்துவிட்டது. அதை பற்றி தவறாக எண்ணி பொறாமைக்கு இடம் கொடுத்தது தன்னுடைய தவறு என்று அவள் எண்ணிக்கொண்டாள். பிறகு மற்ற 3 பேரும் கலகலப்பில்லாமல் சிடுசிடுவென்று முகத்தை வைத்துக் கொண்டிருந்ததும் கபடமாக பேசி வந்ததும் அவளுக்கு விளங்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. எனவே உணவருந்தி சிறிது நேரம் ஆனதும் மணிமேகலை, அக்கா, நாம் திரும்பி போகலாமா? படகை கொண்டு வரச் சொல்லட்டுமா? இவர்கள் இருவரும் நம்முடன் வருகிறார்களா, அல்லது குதிரை மீது வந்த வழியே போகிறார்களா என்று கேட்டாள். அப்போதுதான் கரிகாலர் சிந்தனை உலகத்திலிருந்து வெளியுலகத்துக்கு வந்தார். என்ன, இந்த பெண்ணின் யாழிசையை கேட்காமல் திரும்புவதா? ஒரு நாளும் முடியாது. நந்தினி, மறந்து விட்டாயா? மணிமேகலை, எங்களை எல்லாம் ஏமாற்றி விடாதே என்றார். உடனே நந்தினி, அதை நான் மறக்கவில்லை.
தங்களையும் தங்கள் சிநேகிதரையும் பார்த்தால் கானத்தை கேட்கக்கூடியவர்களாக தோன்றவில்லை. முள்ளின் மேல் நிற்பது போல் நிற்கிறீர்கள். ஆயினும் பாதகமில்லை. மணிமேகலை, எங்கே யாழை எடுத்துக்கொண்டு வா என்றாள் நந்தினி. எதற்காக அக்கா, விரும்பாதவர்களின் முன்னால் என்னை யாழ் வாசிக்கச் சொல்கிறீர்கள் என்று மணிமேகலை சிறிது கிராக்கி செய்தாள். இல்லை இல்லை, இளவரசர் தான் கேட்பதாகச் சொல்கிறாரே. அவருடைய நண்பருக்கு பாட்டு பிடிக்காவிட்டால் காதை பொத்திக் கொள்ளட்டும் என்றாள் நந்தினி. மணிமேகலை யாழை எடுத்து கொண்டு வந்தாள். பளிங்கு மண்டபத்தின் படிக்கட்டில் மேற்படியில் உட்கார்ந்து கொண்டாள். சிறிது நேரம் யாழை மட்டும் வாசித்து இன்னிசையை பொழிந்தாள். கரிகாலரும் வந்தியத்தேவனும் உண்மையிலேயே மற்ற கவலைகளையெல்லாம் மறந்து விட்டார்கள். பின்னர் மணிமேகலை யாழிசையுடன் குரலிசையையும் சேர்த்து பாடினாள். அந்த கான வெள்ளத்தில் மற்ற மூவரும் மூழ்கி போனார்கள். பல காரணங்களினால் நெஞ்சை கல்லினும் இரும்பினும் கடினமாக்கிக் கொண்டிருந்த நந்தினியின் கண்களிலும் கண்ணீர் ததும்பியது. ஆதித்த கரிகாலர் இந்த உலகத்தை அடியோடு மறந்துவிட்டார். வந்தியத்தேவன் அடிக்கடி திடுக்கிட்டு விழித்துக் கொண்டவன் போல் மணிமேகலையை நோக்கினான். அப்போதெல்லாம் அவள் தன்னையே பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டு அந்த வீரனுடைய உள்ளம் மேலும் திடுக்கிட்டது. ஐயோ, இந்த பெண்ணுக்கு நாம் என்ன தீங்கு செய்துவிட்டோம் என்று அவனுடைய நெஞ்சம் பதைபதைத்தது. கான வெள்ளத்திலும் உணர்ச்சி வெள்ளத்திலும் மூழ்கியிருந்தவர்கள் வர வர காற்று கடுமையாகிக் கொண்டு வருவதை கவனிக்கவில்லை. கடும் காற்று புயலாக மாறி காட்டு மரம் ஒன்றை அடியோடு பெயர்த்து தள்ளிய போதுதான் நால்வரும் விழித்துக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். கடுமையான புயல் காற்று அடிப்பதையும் ஏரி கொந்தளித்து பேரலைகள் ஓ என்ற இரைச்சலுடன் எழுந்து விழுவதையும் பார்த்தார்கள். திடீரென்று நந்தினி, ஐயோ, படகு எங்கே என்று அலறினாள். கட்டி போட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. உற்று பார்த்தபோது வெகு தூரத்தில் படகு அலைகளால் மொத்துண்டு நகர்ந்து போய்க் கொண்டிருந்தது. இவரே புலியை தேடிச் சென்ற போது படகை அவிழ்த்து விட்டார் போல் இருக்கிறது என்றாள் நந்தினி. அக்கா, ஏன் வீண் பழி சொல்கிறீர்கள்? இவர் வந்தபோது படகு கரையோரமாகத்தானே இருந்தது. யாரும் கவலைப்பட வேண்டாம். என் தந்தை இந்த புயல் காற்றை பார்த்ததும் நமக்கு துணையாக பெரிய படகுகளை அனுப்பி வைப்பார் என்றாள் மணிமேகலை. அவள் கூறியது சற்று நேரத்துக்கெல்லாம் உண்மையானது. ஏறக்குறைய கப்பல் என்று சொல்லத்தக்க இரு பெரும் படகுகள் அத்தீவை நோக்கி வந்தன. அவற்றில் ஒன்றில் பெரிய சம்புவரையரே இருந்தார். 4 பேரும் பத்திரமாக இருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களை ஏற்றிக்கொண்டு அலைகடல் போல் பொங்கிக் கொந்தளித்த ஏரியில் 2 படகுகளும் திரும்பிச் சென்றன. சம்புவரையரை தவிர மற்ற 4வரின் உள்ளங்களிலும் கடும் புயல் வீசி கொந்தளிப்பை உண்டாக்கி கொண்டிருந்தது. அத்தியாயம் 46 முடிவடைந்தது. நன்றி.